முதலாவது வேலை. Everything else comes second. அதுக்கு பிறகு மீதியானதெல்லாம் இரண்டாவது. The church is also here to do ministry. அதோடு இந்த சபையானது இங்கே இருக்கிறது அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக. That's why our second scripture says, even as the Son of Man came not to be served but to serve. அதனால நாம் வாசித்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் மற்றவர்களிடத்திலே இந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவர் தான் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். So we are here to serve. அதனால் நாங்கள் அவரை சேவிக்கும்படியாக இருக்கிறோம். All of us are servants. நாங்கள் எல்லோரும் ஊழியக்காரர். Amen. And we must serve people. நாங்கள் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். People is what matters. எங்களுக்கு முக்கியமாய் தேவையானதெல்லாம் ஜனங்களே. Buildings are important, but people are more important. கட்டடங்கள் அவசியமானதுதான், ஆனாலும் ஜனங்கள் அதைவிட மிகுந்த அவசியம் உள்ளவர்கள். So let me encourage you to focus your attention on people. அதனாலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை ஜனங்கள் மேலே திருப்பும்படியாக நான் விரும்புகிறேன். People of all races, all creed. எல்லா விதமான சாதியை சேர்ந்த ஜனங்களையும் எல்லா விதமான காரியங்களை விசுவாசிக்கிற ஜனங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். Because all of us, the people of God, belongs to one God. ஏனென்றால் நாங்கள் எல்லா ஜனங்களும் ஒரே தேவனுக்கு உரியவர்கள். Amen. Amen. The third reason is that of evangelism. மூன்றாவது காரணம் என்னவென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. That's why our third text says, go into the world. அதனாலே எங்களுடைய சபையானது இந்த உலகத்தில் இருக்கிறது, உலகமெங்கும் போகும்படியாக. And make disciples of all nations. உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் நாங்கள் சீஷர்களை அவர்களை சீஷர்களாக்குவதே. As Christians, கிறிஸ்தவர்களாக each one of us நாங்கள் ஒவ்வொருவரும் need to multiply ourselves at least twice. நாங்கள் எங்களுடைய ஜனத்தொகையை எங்களுடைய தொகைகளை குறைந்தது 2 மடங்காவது நாங்கள் அதிகரிக்க வேண்டும். If we want to keep the cycle of growth, எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் நிலைநாட்ட வேண்டுமானால் we must produce at least 2 people, bring at least 2 people to the kingdom. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே 2 பேரை கொண்டு வர வேண்டும். And the fourth reason for the church is that of fellowship. நாலாவது காரணம் இந்த சபை இங்கே இருப்பது ஒவ்வொருவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக. That's what we are doing today. அதுதான் நாங்கள் இன்று செய்கிறோம். We're having fellowship one with another. நாங்கள் எல்லோரும் ஒருவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். And the final reason is that of discipleship. கடைசியான காரணம் நாங்கள் மற்றவர்களை சீஷர்களாக்குவது. The duty of the leaders எங்களுடைய தலைவர்களுடைய கடமை is to ensure that those who come to faith மற்றவர்கள் விசுவாசத்துக்கு வருபவர்களை நாங்கள் ஆழமத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். are nurtured and discipled. நாங்கள் அவர்களை சீஷர்களாக்க வேண்டும், அவர்களை நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். But they receive correct teaching from the scriptures. அவர்கள் எல்லோரும் வேத வசனத்திலிருந்து சரியான உண்மையான வசனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Because there's lots of false teaching in the world. ஏனென்றால் இந்த உலகத்திலே பல பொய்யான போதனைகள் உண்டு. So our responsibility is to make sure we teach the scriptures, so when we go out of church, அதனால் நாங்கள் வெளியே அவர்களுக்கு போகும் பொழுது நாங்கள் வேத வசனத்தில் உள்ள சரியான சத்தியங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். we are able to defend our faith. அப்பொழுது நாங்கள் எங்களுடைய உண்மையான விசுவாசத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். Amen. Amen. It is said that through worship we grow stronger. உண்மையான வணக்கத்தை செய்வன் நாங்கள் பலமுள்ளவர்களாக அதிக வளருகிறோம். And through ministry உண்மையான ஊழியம் we are equipped. நாங்கள் அதற்கான தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And through evangelism உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். we grow larger. அப்பொழுது நாங்கள் பெரிதாக வளருவோம். And through fellowship உண்மையான ஐக்கியமுள்ளவர்களாக இருப்போமானால் we grow warmer. நாங்கள் ஒருவரோடொருவர் நாங்கள் நல்ல அன்புள்ளவர்களாக இருப்போம். And through discipleship நாங்கள் உண்மையான சீஷர்களாக இருந்தால் we grow deeper. நாங்கள் ஆழமாய் போவோம். Amen. Amen. Come on, give the Lord praise. ஆண்டவரை துதியுங்கள். ஹalleluya. There is a lot of doom and gloom in our world. இந்த
உலகத்திலே பார்க்கும் பொழுது எப்பொழுதும் அழிவை குறித்தும் பாவங்களை குறித்தும் சொல்லுகிறார்கள். But as Christians, ஆனால் கிறிஸ்தவர்களாக we are born optimists. நாங்கள் எப்பொழுதும் எல்லாம் நல்லாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு We don't worried about the doom and the gloom. நாங்கள் எப்பொழுதும் எல்லாம் கெட்டு போறது என்று சொல்வதில்லை. Because we do not walk by sight, we walk by faith. ஏனென்றால் நாங்கள் காண்கிறபடி நடப்பதல்ல, நாங்கள் விசுவாசத்தின்படியே நடக்கிறோம். Amen. Amen. Come on, somebody give the Lord praise. Somebody give the Lord praise. Hallelujah. And faith விசுவாசம் is dead to doubts, அது விசுவாசம் வருகிற பொழுது சந்தேகங்கள் எல்லாம் ஓடி போகும். dumb to discouragement, அப்பொழுது அவங்களுடைய அதைரியங்கள் எல்லாம் நீங்கி போகும். and blind to impossibilities. அப்பொழுது விசுவாசமானது எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லாது. And if you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் God will expand your borders தேவன் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். despite the challenges. உங்களுக்கு எதிராக வரும் சவால்களை சந்திப்பீர்கள். Amen. ஆமென். Faith விசுவாசம் makes the up look good, அப்பொழுது மேலே நோக்கி பார்க்கும் பொழுது அது நல்லதையே காணும். the outlook bright, அப்பொழுது வெளியே காண்பதெல்லாம் and வெளிச்சமாய் இருக்கும். the future glorious. அவருடைய எதிர்பார்ப்பானது எப்பொழுதும் மகிமையாய் இருக்கும். Amen. ஆமென். Aren't you glad for your faith? உங்களுடைய விசுவாசத்துக்காக சந்தோஷப்படுகிறீர்களா? Amen. The reformer Martin Luther, மார்ட்டின் அதாவது the reformer, the Protestant reformer, புரட்டஸ்தாந்து சபையை புதிதாக்கின மார்ட்டின் லூதர் சொன்னதாவது, he said, faith is a living, daring confidence in God's grace. அவர் சொன்னதாவது விசுவாசமானது தேவனுடைய கிருபையின் மேலே நாங்கள் துணிச்சலோடு அதை நாங்கள் பின்பற்றுவதே. So sure and certain அது மிகவும் நம்பிக்கையுள்ளதும் மிகவும் நிச்சயமாயிருக்கிறது. that a man could stake his life on it 1,000 times. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை 1000 தரம் அதிலே தங்க முடியும். Hallelujah. That is the faith that we talk about. One that is அதுதான் deep and founded in God. அது ஆழமாய் போகிறது, அது சரியான அஸ்திவாரம் உள்ளதாய் இருக்கிறது. So we talk about the care in church, அப்பொழுது நாங்கள் மற்றவர்களை குறித்து கவலை உள்ள சபையை குறித்து பேசுகிறோம். offering hope அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கிறோம். to the hurt in society. உலகத்திலே வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம். We have to ask ourselves, நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். what are some of the things that are hurting people or people are hurting from? இந்த உலகத்திலே காண்கிற ஜனங்களுக்கு அவர்களை துன்பப்படுத்துகிற அவர்களை காயப்படுத்துகிற காரியங்கள் என்ன? There's a whole catalog of things. நாங்கள் பார்க்க போனால் ஒரு பெரிதான பட்டியல் இருக்கிறது. There's a whole catalog of problems that people in the world are facing. இந்த உலகத்திலே உள்ள ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எவ்வளவு ஒரு பெரிதான அட்டவணையை நாங்கள் கொடுக்கலாம். Drugs and alcohol abuse, எவ்வளவோ தீய காரியங்களும் இன்னும் நஞ்சு காரியங்கள் காணப்படுகிறது. broken marriages, திருமணங்கள் எல்லாம் உடைந்து போகிறது. robbery, இன்னும் அவர்கள் களவாடப்படுகிறார்கள். child murders, பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். knife crimes, இரவிலே எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கிறது. gun crimes, இன்னும் துவக்காலே பாவிக்கப்படுகிற பலவிதமான தீமைகள் நடக்கிறது. poverty, இன்னும் ஏழைகள், வறுமை, yup culture, இன்னும் இந்த ஒரு புதிதான ஒரு கலாச்சாரம், unemployment, இன்னும் வேலையில்லா திண்டாட்டம், homelessness, வீடு இல்லாதவர்கள், physical and mental abuse. ஜனங்களை அவருடைய சரீரத்திலும் அவருடைய மூளையிலும் ஜனங்கள் தாக்குகிறார்கள். Just to name a few, and that's why the church needs to be alive. That's why the church needs to be vibrant. That's why the church needs to take its message to the street. Because people are hurting. All right, so the story of the Good Samaritan tells us that he saw a Jewish man
that was beaten up or attacked by criminals. அவன் கொலைகாரர்களாலே அடிக்கப்பட்டு காயப்பட்டு அங்கே தள்ளிவிட்டப்பட்டாயிருந்தாய். When he came to him, சமாரியன் அவனிடத்தில் வந்த பொழுது, he saw him, he went to him. அவன் அவனை கண்டு அவனிடத்திலே போனான். What it says to me, அது எனக்கு என்ன சொல்லுகிறது என்றால், if you are going to be able to help people, நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருப்பீர்களானால், you have to have a vision. உங்களுக்கு ஒரு தரிசனம் வேண்டும். So the Bible says when he saw him, அதனாலே வேதம் சொல்லுகிறது அவனை கண்ட பொழுது. and vision is what you see.